2000 கிலோ எடையுள்ள 4800 சோளக் கதிர்களை கலைநயத்துடன் அடுக்கியதின் விளைவு சுமார் 100 அடி உயரம் கொண்ட இந்த மக்காச்சோள விநாயகர். சென்னை கொளத்தூரில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வித்தியாசமான முயற்சியாக மக்காச்சோள பிள்ளையார் உருவாக்கப்பட்டார் என்று கூறுகிறார்கள் இச்சிலை உருவாக காரணமானவர்கள். போன வருஷம் தேங்காயில் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் மக்காச்சோளத்தில் பண்ணியிருக்கோம். மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டன்னு வெயிட்டில் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4800 சோளம் அந்த சாமி உருவத்தில் ஏறி இருக்குது. இது மொத்தம் 2 டன் இடையில கொண்ட சோளம். இது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. இதில் அதாவது டெய்லியும் 3 வேளை அன்னதானம் பண்ணுறோம். 3 வேளை அன்னதானம், பொங்கல், சக்கரை பொங்கல் அது நிறைய பண்ணுறோம். 10 நாட்கள் வரைக்கும் அது பண்ணுறோம். முச்சந்தியில் அமைந்திருக்கும் இந்த சோள பிள்ளையார் சிலையை பொதுமக்கள் வணங்கிச் செல்கின்றனர் என்பதை விட தங்களது கைபேசியில் ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும் புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர் என்பதே உண்மை. சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.